ஓம்கார தியான முறை, பிரணவ மெடிடேஷன். ஓம்காரத்தை உச்சரிப்பது வெறும் மந்திரம் சொல்வது மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த சுவாச பயிற்சி மற்றும் தியான முறையாகும். அமரும் நிலை. முதுகெலும்பு நேராக இருக்கும்படி சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளவும். உச்சரிக்கும் விதம். ஓம் என்பதை அ உ ம என்று பிரித்து உச்சரிக்க வேண்டும். அ வயிற்று பகுதியிலிருந்து ஒலிக்க வேண்டும். இது உடலின் கீழ்ப்பகுதியை தூண்டுகிறது. உ மார்பு பகுதியிலிருந்து ஒலிக்க வேண்டும். இது இதயம் மற்றும் நுரையீரலை தூண்டுகிறது. ம மூக்கு மற்றும் தலைப்பகுதியில் அதிர்வை ஏற்படுத்த வேண்டும். இது மூளை செல்களை சுறுசுறுப்பாக்கும். மௌனம். உச்சரித்து முடித்த பிறகு 1 நிமிடம் மௌனமாக அந்த அதிர்வுகளை உணர வேண்டும். இந்த மௌனமே துரியம் எனப்படும் 4வது நிலை. 2. மாண்டூக்கிய உபநிடத விளக்கம். உபநிடதங்கள் ஓம்காரத்தை மிக உயர்வாக பேசுகின்றன. குறிப்பாக மாண்டூக்கிய உபநிடதம் ஓம்காரத்தை 4 நிலைகளாக பிரிக்கிறது. நிலை, எழுத்து, உணர்வு நிலை. விளக்கம். வைஸ்வானரன் அ விழிப்பு நிலை, வேக்கிங், நாம் காணும் புற உலகம். தைஜசன் உ கனவு நிலை, ட்ரீமிங், மனதிற்குள் இருக்கும் எண்ணங்கள். பிராக்ஞன் ம ஆழ்ந்த உறக்க நிலை, டீப் ஸ்லீப், எண்ணங்களற்ற அமைதி நிலை. துரியம் மௌனம், ஆத்ம. அறிவியல் பூர்வமான பலன்கள். அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ். ஓம் என்று உச்சரிக்கும் போது சுமார் 432 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணு உருவாகிறது. இது இயற்கையின் அதிர்வெண்ணோடு ஒத்துப்போவதாக கருதப்படுகிறது. நரம்பு மண்டலம். இது வேகஸ் நரம்பை தூண்டி இதய துடிப்பை சீராக்கி இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. மன ஒருமைப்பாடு. தொடர்ச்சியான ஓம்கார பயிற்சி மாணவர்களுக்கு நினைவாற்றலை அதிகரிக்கவும் தொழில் செய்வோருக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கவும் உதவும். ஓம்காரத்தின் நுணுக்கமான உட்பொருள்களையும் அதை உங்கள் அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் இன்னும் விரிவாக பார்க்கலாம். 1. ஓம்காரத்தின் வடிவம், த சிம்பலிசம். ஓம்காரத்தின் வரி வடிவம் வெறும் எழுத்து மட்டுமல்ல, அது மனிதனின் நிலைகளை விளக்கும் ஒரு வரைபடம். பெரிய கீழ்வளைவு. இது நமது விழிப்பு நிலையை குறிக்கிறது, நாம் புற உலகை உணரும் நிலை. நடுப்பகுதி வளைவு. இது கனவு நிலையை குறிக்கிறது, எண்ணங்களின் உலகம். மேல் வளைவு. இது ஆழ்ந்த உறக்க நிலையை குறிக்கிறது, அமைதியான உறக்க நிலை. மேலே உள்ள புள்ளி, பிந்து, இதுவே துரியம் அல்லது ஆத்ம நிலை. இதுவே எல்லாவற்றிற்கும் மேலான உண்மை. பிறை வடிவம், மாயை. புள்ளிக்கும் மற்ற வளைவுகளுக்கும் இடையிலுள்ள இந்த கோடு மாயையை குறிக்கிறது. இந்த மாயையை கடந்தால் மட்டுமே அந்த உன்னதமான ஆத்ம நிலையை அடைய முடியும். 2. பஞ்சபூதங்களும் ஓம்காரமும். யோக கலைப்படி ஓம்காரத்தின் அதிர்வுகள் உடலில் உள்ள பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துகின்றன. நிலம் மற்றும் நீர். அகாரம் உச்சரிக்கும் போது வயிற்றுப்பகுதியில் ஏற்படும் அதிர்வு ஜீரண மண்டலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் சீராக்குகிறது. நெருப்பு. ஊகாரம் உச்சரிக்கும் போது மார்பு பகுதியில் ஏற்படும் வெப்பம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி மன தைரியத்தை தருகிறது. காற்று மற்றும் ஆகாயம். ம காரம் உச்சரிக்கும் போது மூளை மற்றும் தலையில் ஏற்படும் அதிர்வு அறிவாற்றலையும் ஆன்மீக உணர்வையும் மேம்படுத்துகிறது. ஓம்காரத்தை எப்போது உச்சரிக்கலாம்? பிரம்ம முகூர்த்தம். காலை 4 முதல் 6 மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் சிறப்பு. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும். வேலைக்கு முன். ஒரு புதிய காரியத்தை தொடங்கும் முன்போ அல்லது முக்கியமான வணிக முடிவுகளை எடுக்கும் முன்போ 21 முறை ஓம் உச்சரிப்பது மனத்தெளிவை தரும். உறங்கும் முன். இரவு தூங்குவதற்கு முன் 11 முறை உச்சரிப்பது ஆழ்ந்த மற்றும் அமைதியான உறக்கத்தை தரும். 4. யோக பயிற்சி, பிரணவ பிராணயாமா. உங்கள் சுவாசத்தோடு ஓம்காரத்தை இணைப்பது மிகச்சிறந்த பலனை தரும். மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கவும், பூரகம். உள்ளே இழுத்த மூச்சை சிறிது நேரம் நிறுத்தி வைக்கவும், கும்பகம். மூச்சை வெளியே விடும்போது ஓம்காரத்தை மிக நிதானமாக உச்சரிக்க வேண்டும். குறிப்பு. ஓம்காரத்தை உச்சரிக்கும் போது அந்த ஒலி உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் அதிர்வதை மனக்கண்ணால் கவனிக்க வேண்டும். ஓம்காரமும் தொழில் மேலாண்மையும், மைண்ட்ஃபுல் லீடர்ஷிப். ஒரு தொழில் முனைவோராக தெளிவான முடிவெடுக்கும் திறன் மிக முக்கியம். ஓம்கார பயிற்சி உங்கள் மூளையின் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பகுதியை தூண்டுகிறது. நிதானம். நெருக்கடியான சூழ்நிலைகளில் 3 முறை ஓம்காரத்தை மனதிற்குள் உச்சரிப்பது பதற்றத்தை குறைத்து நிதானமான முடிவெடுக்க உதவும். ஆற்றல். அகாரம் அடிவயிற்றில் ஏற்படுத்தும் அதிர்வு உடலில் ஒரு புதிய உத்வேகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும். வாஸ்து மற்றும் ஓம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வாஸ்து.
உங்கள் அலுவலகம் அல்லது உற்பத்தி பிரிவுகளில் ஓம்காரத்தின் அதிர்வுகளை பயன்படுத்துவது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். நுழைவாயில். கட்டடத்தின் நுழைவாயிலில் ஓம்காரத்தின் வடிவம் இருப்பது அங்கு வரும் எதிர்மறை எண்ணங்களை சிதைப்பதாக கருதப்படுகிறது. ஒலி அதிர்வு. தியான அறையிலோ அல்லது வேலை தொடங்கும் முன்போ மெல்லிய ஒலியில் ஓம்காரத்தை ஒலிக்கச் செய்வது அந்த இடத்தின் வாஸ்து தோஷங்களை குறைத்து அமைதியை தரும். ஓம்காரத்தை எழுதும் பயிற்சி. லிகித ஜபா. மந்திரத்தை உச்சரிப்பது போல எழுதுவதும் மிகப்பெரிய மன ஒருமைப்பாட்டை தரும். தினமும் 108 முறை ஒரு நோட்டில் ஓம் என்று எழுத வரலாம். இது உங்கள் ஆழ்மனதிலுள்ள குழப்பங்களை நீக்கி நீங்கள் நிர்ணயித்துள்ள இலக்குகள் நோக்கிய பயணத்தில் மன உறுதியை தரும். ஒரு முக்கியமான குறிப்பு. ஓம்காரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் நாக்கின் நுனி மேல் அன்னத்தை தொட வேண்டும். ம காரத்தை முடிக்கும்போது உதடுகள் மூடியிருக்க வேண்டும். அந்த அதிர்வு உங்கள் உச்சந்தலை வரை செல்வதை உணர வேண்டும். மந்திர சாஸ்திர ரகசியம். மந்திர சாஸ்திரா. மந்திர சாஸ்திரத்தில் ஓம் என்பது பீஜ மந்திரங்களின் தாய் என்று அழைக்கப்படுகிறது. சக்தி வாய்ந்த பிணைப்பு. எந்த ஒரு மந்திரத்தையும் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் ஓம் சேர்ப்பது அந்த மந்திரத்திற்கு முழுமையான சக்தியை அளிக்கிறது. உதாரணமாக, ஓம் நமச்சிவாயா. இது ஒரு மின்சார இணைப்பில் உள்ள ஸ்விட்ச் போன்றது. இது மந்திர ஆற்றலை செயல்படுத்தி பிரபஞ்சத்தோடு இணைக்கிறது. பிந்து மற்றும் நாதம். ஓம் என்பதில் பிந்து என்பது சக்தியையும் நாதம் என்பது சிவனையும் குறிக்கிறது. இவ்விரண்டும் இணையும் இடமே பிரபஞ்ச உற்பத்திக்கு காரணமாகிறது. 2. வரலாற்று பின்னணி. வேதகாலம். ரிக்வேதத்தில் ஓம்காரம் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் யஜுர்வேதத்தில் இது பிரணவம் என்று போற்றப்படுகிறது. இது யாக